ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வெட்டி முடிச்சாச்சு. பேக் நான் வெட்டியிருக்கேன். பேக்கை கனெக்ட் பண்ணி தான் நான் ஃப்ரண்ட்டும் வெட்டியிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டு எவ்வளோ சேஃப் அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸும் ஃபஸ்ட் டைம் நான் கட்டிங் போட்டிருக்கேன். எனக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்லீவ் வெட்டலை, ஸ்லீவ் வெட்டிடலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்கேலை வச்சு தான் நான் வெட்டுறேன். சூப்பராக இருக்குது. வளைவுலேருந்து எனக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதை வச்சு தான் ஸ்லீவ் இப்போ வெட்ட போகிறேன். பாருங்கள், ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம லைனிங்கை வச்சு வெட்டிடலாம். பாருங்கள், ப்ளவுஸில் மெயின் கிளாத்தை நான் ரெண்டாக மடித்து போட்டு பேக் பார்ட் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டிங் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஸ்லீவு இந்த இடையில இருக்கிற பாட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கி பீஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக போச்சு பாருங்கள். துணி ஒவ்வொரு துணி பார்த்திங்கன்னா எச்சு கம்மியாக இருக்கும். இதில் நம்மளுக்கு மிச்சமே கிடைக்கிது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு நம்ம வெட்டினோம்னா துணி நகராமல் கிளாத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பின் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வெட்டினீங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எச்சு கம்மி வரும், இழுக்கிற மாதிரி இருக்கும் துணிலாம். நீங்கள் எப்போவுமே இப்படி நீங்கள் வெட்டும்போது இந்த மாதிரி கிளாத்துக்கு மட்டும் காட்டன்னா அப்படியே நின்றுக்கும். இந்த மாதிரி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நகரும் கொஞ்சம். இதை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கிட்டு கட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வெட்டி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கிக்குமே எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு கொஞ்சம் நம்ம ஒட்டு வைக்கிற மாதிரி வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தைக்க போகிறதில்ல, இன்றைக்கி கட் பண்ணி வச்சிட்டேன். நாளைக்கு இல்லைன்னா ஈவினிங் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் பாருங்கள். என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட்டிங் வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு தைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு மைண்டே செட் ஆகலை. தைச்சிருவோன்னே ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது தைச்சிடலான்னு. அதே மாதிரி சரி தைச்சிடலான்னு நான் பாருங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தைக்கலாம். பேக் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் ஒரு டிச்சிங் போட்டாச்சு, கீழே ஒரு டிச்சிங் போட்டாச்சு. இது அப்படியே இந்த கேப்புக்குள்ளே நம்ம கையை விட்டு திருப்பி எடுத்துட்டால் வேலை முடிஞ்சுது. திருப்பி எடுத்துடலாம். சூப்பராக திருப்பி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ வந்து இதில் ஒரு அமுக்கு தையல் ஒன்று போடணும். கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டு சைடு தையல் போட்டு ரெண்டு பக்கம் டாட் முடித்தா பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. முடிச்சிடலாங்களா? பேக் பாருங்கள் சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. கழுத்து சும்மா நச்சுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்தது ஃப்ரண்ட்டு நம்ம டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். பிரின்சஸ் கட்டிங்கு ரெண்டையும் நம்ம ஜாயின் போட்டுடலாம். இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாயின் போடும்போது இழுக்காமல் அதே ஷேப்பில் நம்ம ஜாயின் போட்டால் தான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். போட்டுறாங்களா ஜாயின்ட்டு? பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கப்பு பிரின்சஸ் கட்டிங்கு எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இதையும் ஜாயின் போட்டுடலாம். சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். நார்மல் கட்டிங்கை விட பிரின்சஸ் கட்டிங் இந்த கட்டிங் மட்டும் சூப்பராக நம்ம அந்த வளைவு நெளிவில் கரெக்டாக பண்ணிட்டோம்னா பிரின்சஸ் கட்டிங் செம்ம ஈஸிங்க. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி கட்டிட்டு ஃபுல் வீடியோ போட்டுடலாம்.